மற்றும் ஒரு அண்மை செய்தி, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தற்பொழுது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது எனவும், சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்றினை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகத்தின் செயல்படுத்தப்படும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் என்பது சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தற்போது வடிவில் அதனை செயல்படுத்திட இயலாது என்றும், சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் விரிவான திட்டம் ஒன்றினை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளுமாறும் தமிழ்நாடு அரசு சார்பில் 4/1/2024 அன்று மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாகவும், மத்திய அரசு இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழில் முறை என்பது கருத்தில் கொண்டு இந்திய சட்ட ஆய்வு செய்திட வேண்டும் என்றும், அரசின் சிறு குறு நலத்துறை சார்பிலும் இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு என்பது பரிந்துரை என்பது அளிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த பரிந்துரையில் குறிப்பாக 3 குறிப்புகள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. விண்ணப்பதாரர்களின் குடும்பம், அதே போல பாரம்பரிய குடும்ப அடிப்படையில் வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை நீக்க வேண்டும் எனவும், அதற்கு பதிலாக வழிகாட்டுதல் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள விரும்பம் எந்த ஒரு நபரும் எந்த திட்டத்தின் கீழாக உதவி பெற தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் எனவும், அதே போல 2வது இதில் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவோரின் குறைந்தபட்ச வயது என்பது வரம்பினை 35 உயர்த்தலாம் எனவும், இதனால் தங்கள் குடும்ப வர்த்தக தொடரலாம் என்பது தொடர்பாக திருத்தங்கள் செய்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பு என்பது கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பதிலாக வருவாய்த்துறையை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட சிறு திருத்தங்களையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திட்டம் என்பது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது எனவும், தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு பதிலாக விரிவான ஒரு திட்டம் ஒன்றினை உருவாக்கிட வேண்டும் என்றும் முடிவு செய்திருப்பதாகவும் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.